ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை மக்களுக்கு புரிய வைத்த மகான் தான் ஸ்ரீ ராமானுஜர். இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை 62வது வாக்கியமாக சொல்கிறா, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரே போலே. அத்வைத்தம் ஃபாலோ பண்ண யக்ஞமூர்த்தி, யாதவ் பிரகாஷர் அவரெல்லாம் ஜெயித்தவர் தான் நம்ம ராமானுஜர். ஜெயிச்சுட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்தினார். அதை பற்றி தான் இன்றைக்கி அந்த வாக்கியத்தில் அவர் சொல்கிறா. ராமானுஜர் இளமையாக இருக்கும்போதே வேதம் வேதாந்தம்லாம் கற்றுண்டார். அவருக்கு அப்போ குருவாக இருந்தது யாதவ் பிரகாசர். ஒரு சமயம் அவர் என்ன பண்ணார், யாதவ் பிரகாசர் சிஷ்யருக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிகிட்டு இருந்தார். உபன்யாசத்தில் அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருந்தார். அது என்ன, கப்பியாசம் புண்டரீகாட்சங்கிறதுக்கு அவர் அர்த்தம் சொல்லணும். அவர் என்ன பண்ணார், நீச்ச உபமானம் கொடுத்தார். கப்பின்னா குரங்கு, ஆசம்னா அதோட பின்பகுதி அப்படி சொல்லிட்டு பகவானுடைய கமல கண்கள் குரங்கோட பின்பகுதி மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம், சிவந்து இருந்ததுன்னு சொல்லிட்டார். அதை கேட்டவுடனே ராமானுஜர் கண்ணில் அப்படியே நீர் பெருகி இவர் மேலேயே விழுந்தது. அவருக்கு வருத்தத்தில் அழுதுனால எப்படின்னா சூடாக இருக்கும். நம்ம வருத்தமாக அழுதோம்னா நம்ம கண்ணிலேருந்து வர கண்ணீர் சூடாக இருக்கும். அதே சந்தோஷத்தில் கண்ணில் ஜலம் வந்ததுன்னா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ அப்படியே சூடாக விழுறது. என்ன ராமானுஜா, என்ன நான் சொன்ன உபமானம் உனக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிறார். இல்லை, ரொம்ப பெருமாளுக்கு போய் நீச்ச உபமானமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ஏன், உமக்கு தெரிஞ்சால் சொல்லுமே கேட்போம் அப்படிங்கிறார் இவரோட யாதவ் பிரகாசர். இவரும் சொல்கிறார், கப்பியாசம்ங்கிற வாக்கியத்தை கபி ஆசம்னு பிரிக்கக்கூடாது. கம் பிபபி இதி கபிஹி, அதாவது கபிஹின்னா சூரியன். அந்த சூரியனோட கதிர்களால் ஆசம் மலர செய்யப்பட்ட புண்டரிகங்கிற தாமரை மலர், அந்த மலரை போன்ற கண்களை உடையவர் தான் பெருமாள். கப்பியாசம் புண்டரீகாட்சம் அப்படி தான் அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறார். பார்த்த யாதவ் பிரகாசர் இப்படி இவரை வளர விட்டால் அவர் அத்வைதத்தையே அழிச்சிடுவார், அந்த இதே சித்தாந்தத்தையே போக்கிடுவார் போல இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரே வருத்தம். ஆனால் கடைசியில் அவர் யாதவ் பிரகாஷர் இவருக்கே சிஷ்யராக வந்துட்டார், புரிஞ்சுட்டார். அவரோட ராமானுஜரோட பெருமையெல்லாம் புரிஞ்சுண்டு அவரே இவருக்கு சிஷ்யராக மாறிட்டார். அது மாதிரி இதில் அத்வைதத்தை ஜெயித்தவர் எம்பெருமானார். அதே மாதிரி தான் இன்னொருத்தர் யக்ஞமூர்த்தி, அவரோட சித்தாந்தத்தையும் முறியடித்தார். யக்ஞமூர்த்தி வேதம் வேதாந்தங்களை நன்னா கத்தறிஞ்சவர் தான், மகா வித்வான். அவர் வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஏகதண்டி, அதாவது அத்வைத்த சந்நியாசி. இவர் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலே ராமானுஜர். ஸோ அவரோட வாதப்போர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தவுடனே இந்த வாதத்தில் ராமானுஜர் ஜெயிச்சாக்க தான் ஏகதண்டத்தை உடைச்சுட்டு சங்கு சக்கரம் போட்டுண்டு விசிஷ்டாத்வைதத்தை தழுவேன் அப்படின்னார். இதற்கு ராமானுஜர் சொல்கிறார், நான் தோற்று போயிட்டேன்னா நான் கிரந்த சந்நியாசத்தை அடைவேன், அதாவது கிரந்தம் எழுதுறதே விட்டுடுறேன் அப்படின்னு அவர் சபதம் போட்டார். இப்படி ரெண்டு பேருக்கும் 18 நாள் வாதப்போர் நடந்தது. 16 நாள் ரெண்டு பேருமே ஈக்குவலாக வாதம் பண்ணான். 17ஆம் நாள் என்னாச்சு, யக்ஞமூர்த்தியோட வாதம் நல்ல மேலோங்கி நின்றது. 17ஆம் நாள் அவனே ராமானுஜருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது. என்னடா அது, நம்ம இது ரொம்ப வருத்தமாக பண்ண ஆழ்வார் காலம் தொட்டு நாதமுனிகள் ஆள வந்தார் காலத்துலலாம் வசிஷ்டா தெய்வத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு என் காலத்தோடு முடிஞ்சிருமோ அப்படின்னு அவருக்கு ஒரே வருத்தம். ராத்திரி பெருமாளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு பேரருளாள மூர்த்தியை ப்ரே பண்ணிட்டு சொல்கிறார், எனக்கு இது மாதிரி இதான் உங்கள் சித்தமா, இப்படி தான் முடிய போகிறதா, என்னோடய முடிய போகிறதா, எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு வருத்தப்பட்டுட்டே ஒன்றும் சாப்பிடாமல் தூங்கி போய்டுறார். தூக்கத்தில் காஞ்சி வரதர் வரார். இத்தனைக்கு அவர் இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில், ரங்கநாதரை சேவிக்கலை. அவருக்கு மனசுள்ள காஞ்சி வரதர் தான் வரம் தரும் பெருமாளாச்சே, வரதராஜ பெருமாளை சேவிக்கிறார். அவர் கனவுல பிரத்யக்ஷமாக வந்துடுறார். ஏன் வருத்தமாக இருக்க, ஆள வந்தார் ஸ்ரீசுக்தியிலேருந்து எடுத்து வாதம் பண்ணு, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, உனக்கு நான் நல்ல சிஷ்யனை அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அவர் உனக்கு சிஷ்யனாக ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். காலம்பரை நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு திருமண் காப்பெல்லாம் சாத்தின்ட்டு திருதலத்தில் எடுத்துட்டு வரதை பார்த்தாலே அதுக்கு முன்னாடி யக்ஞமூர்த்தி உக்காந்துட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறோம், நேற்றுக்கே நல்லா ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, இன்றைக்கி ஜெயிச்சிருவோன்னு அவர் நினச்சின்னு இருக்கார்.
ஆனால் சபைக்குள்ளே ராமானுஜர் வரதை பார்த்த அந்த கம்பீரத்தை பார்த்தார். யஜ்ஞமூர்த்தி எழுந்து சாஷ்டாங்கமாக சேவிச்சுட்டு நான் தோற்றேன் அப்படின்ட்டார். அது என்ன வாதமே பண்ணாமல் நீர் இப்படி சொல்கிறீரே அப்படிங்கிறார் ராமானுஜர். அதுக்கு யஜ்ஞமூர்த்தி, மனிதர்களோட வாதம் பண்ணலாம், சாக்ஷாத் ரங்கநாதனோட வாதம் பண்ணலாமா? தாங்கள் வரும்போது நான் ரங்கநாதனை அல்லவா தரிசித்தேன் அப்படிங்கிறார். ஸோ தெய்வத்தோட வாதாடக்கூடாது, வாதாடி ஜெயிக்கவும் முடியாது அப்படிங்கிறார். ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் அனுகிரகம் பெற்று அத்வைதம் வெல்ல முடியுமா? அவரோட அனுகிரகம் கிடச்சிருக்கே, ஸோ அத்வைதம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு இப்போ நினச்சி பார்த்துக்கிறார். மானசீகமாக திருக்கோளூர்லேருந்து காஞ்சி வரதரை இப்போ நினச்சி பார்த்துக்கிறாராம். உடனே ராமானுஜர் அவர் ஆசிரத்தில் உட்காந்துட்டு யஜ்ஞமூர்த்திக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு விசிஷ்டா தெய்வத்தை நன்னா விவரிக்கிறார். முதல் இவாள் 2 பேருக்கு வாதம் நடந்தது இல்லையா, அவர் சொல்கிறாரு ஞானம் மட்டுமே பிரம்மம் அப்படிங்கிறார். அப்போ அந்த வாதம் வரும்போது 2 பேருக்கும் நடக்கும்போது சொல்கிறார், இவர் சொல்கிறார், உடையவர் சொல்கிறார், இல்லை ஞானமுள்ள ஒருவனே பிரம்மம். பிரம்மங்கிறது ஒன்று தான், அது ஞானமானது, ஒளிமயமானது, சூரியனை போல் ஒளிமயமானது. ஆனால் சூரியன் எங்கேயானும் இருட்டு மறைக்க முடியுமா? எங்கன்னா பிரம்மத்தை அவித்யா மறைக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரம்மத்தை அவித்யா மூடுங்கிறே அப்படிங்கிறார் அவர். அப்புறம் சொல்கிறார், உலகம் மாயை இல்லாதது அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், உலகம் உண்மை, மாயை என்பது பிரகிருதிங்கிறார் இவர் ராமானுஜர். அவர் சொல்கிறார், ஜீவனே பிரம்மம், இருப்பது ஒரே பொருள் தான் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை சித்து அச்சித்து பிரம்மம் 3 இருக்குது, அதனால் 3 தத்துவங்களை கொண்டது தான், எல்லாம் தனித்தனியாக இருக்கும், அது 3மே உண்மை தான், அழிவற்றவை தான், பிரம்மத்தோட எல்லாம் மற்ற 2 சேர்ந்துன்றோம் அப்படின்னு விவரித்து இப்போ எல்லாருக்கும் அவருக்கு உபதேசம் பண்ணி விசிஷ்டா தெய்வத்தை நிலைநிறுத்துகிறார். அப்புறம் அவர் உடனே புரிஞ்சுண்டு தன்னோட தண்டத்தை உடைச்சி சொன்னார் இல்லையா, என்னோட தண்டத்தை உடைச்சிடுவேன்னு, ஏக தண்டத்தை உடைச்சிட்டு பஞ்சசம்ஸ்காரம் இவர் ராமானுஜர்கிட்ட பண்ணிண்டு அவரோட சிஷ்யனை தன்னை ஏற்றுண்டு விசிஷ்டா தெய்வத்தை புரிஞ்சுண்டு அத்வைத்தை தோற்று போயிட்டேன், அத்வைத்தம் கிடையாது, நீங்கள் சொல்கிறதான் ரைட்டுன்ட்டு விசிஷ்டா தெய்வத்தை ஏற்றுண்டு அப்புறம் எல்லாம் பண்ண உடனே ராமானுஜர் என்ன பண்ணுறார், அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். ஏன்னா அருளாள பெருமாள் மூலமாக தானே இவருக்கு ஞானோதயம் வந்து மாறினார் யஜ்ஞமூர்த்தி. அதனால் அருளாள பெருமாள் எம்பெருமானார் தன்னோட பேரை பின்னாடி போட்டுட்டார். அருளாள பெருமாள் எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்திக்கு பேர் வச்சாச்சு. ஸோ அவர் சொல்லிட்டார், நான் சொன்னபடி நான் என்னோட இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சிஷ்யனை என்னை ஏற்றுக்கணுங்கிறார். அவரும் ஏற்றுட்டு எல்லாம் பண்ணிடுறார். அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணுறார், தனியாக அவருக்கு ஒரு மடத்தை அமைச்சு அதில் அவரை வச்சு சிஷ்யர்கள்லாம் ஆசிரியக்க வச்சு எல்லாம் பண்ணுறார். சரி, அவர் எல்லாம் பண்ணுறார். ஸ்ரீமதே ராமானுஜர் நமகன்னு சொல்லுவாங்க எல்லாரும். நம்ம எல்லாருக்குமே ஆச்சாரியன் வந்து ராமானுஜர் தான், எங்கே தனியாக இருந்தாலும் சரி அவருக்கு ராமானுஜர் தான். அவரே சொல்ல, உய்ய ஒரே வழி உடையவரே வழியும்பாராம், வேறு யாரும் கிடையாது, உய்யறதுக்கு ஒரே வழி ராமானுஜர் தான் அப்படின்னு அவரே சொல்வாராம். ஒரு தடவை அங்கே வந்து வேறு வைஷ்ணவர்லாம் வந்து எம்பெருமானாரோட மடம் எங்கே அப்படின்னு கேட்டாலாம். அப்போ அவர் சொல்கிறாராம், எந்த எம்பெருமானாரை சொல்கிறாலும் அங்கே இருக்கிறவா சொல்கிறாலாம், ஏன் சூரியன்கிறது ஒன்று தானே இருக்கும், இன்னொரு சூரியனும் உண்டோ அப்படிங்கிறார். இல்லை, அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஒருத்தர் இருக்கார், அதுக்காக கேட்டோன்னாராம். இதை கேட்டு நாங்கள் வந்து ராமானுஜர் எம்பெருமானார் ஒருத்தர் தான் எங்களுக்கு, நான் அவரை தான் பார்க்க வந்தோம் அப்படிங்கிறார். இதை கேட்ட யஜ்ஞமூர்த்தி அதாவது அருளாள பெருமாள் எம்பெருமானார் புரிஞ்சுட்டார். இனிமே நம்ம தனி மரத்துலேருந்து இப்போ ராமானுஜர் கைங்கரியம் பண்ணக்கூடாது, அவரோட இடத்துக்கே போயிடணும், அவர்கிட்ட தான் இருக்கணும் நம்பன்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறார். ராமானுஜர் என்ன பண்ணுறார், அவருக்கு திருவாராதனை கைங்கரியமே கொடுக்குறார். அவர் எப்பவுமே வித்தியாசம் பார்க்க மாட்டார். தங்கிட்ட செஷன் நான் வந்தாச்சுன்னா எல்லாரும் அவருக்கு சமந்தான். நீ நான் வடநாட்டிலேருந்து வந்த, முதல்ல நீ அத்வைத்தம் எடுத்துட்ட அப்படிலாம் அவர் பார்க்க மாட்டார், எல்லாரும் ஒன்று. ஸோ யஜ்ஞமூர்த்திக்கு திருவாராதனை கைங்கரியம் கொடுத்தார். அப்புறம் எப்படின்னா கூரத்தாழ்வாருக்கு என்ன கொடுத்தாருன்னா, இந்த புத்தக பண்டாரத்தை பார்த்துக்கணும், இந்த இது இருக்குல்ல லைப்ரரின்னு சொல்லுவோம், புத்தக பண்டாரத்தை பார்த்துக்கணும். அப்புறம் புறச்சமயர்கள் அப்படின்னா வேறு சமயத்தை சேர்ந்தவாள்லாம் வந்து வாதத்துக்கு வந்தால் கூரத்தாழ்வாரே பேசி சமாளிச்சுடுவார், அவர் அவ்வளோ கெட்டிக்காரராச்சே. ஸோ வாதத்துக்கு அவரை வச்சார். அப்புறம் முதலியாண்டானை வந்து கருவூலம், அதாவது கோவிலில் உள்ள கருவூலத்தை பார்த்துக்கிறது, அப்புறம் வரவு செலவு எழுதுறது, கோவில் கைங்கரியம் பண்ணுறது,
இதெல்லாம் அவருக்கு வச்சார். இப்படி எல்லாருக்கும் அவளுக்கு ஒவ்வொரு கைங்கரியம் கொடுத்தார். ஆனால் அதுதான் இந்த திருக்கோள் பெண்பிள்ளை சொல்கிறா, அத்வைதம் வென்றனோ எம்பெருமானாரே போலே. எம்பெருமானார் எப்படி 2 பேரையும் தன்னோட வாதத்தால் ஜெயிச்சார், அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கிறது பாக்கியமாச்சே. அதுதான் அந்த பெண் பிள்ளை உருகி சொல்கிறா. அதை ராமானுஜர் அப்படியே அன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி அப்படியே பார்த்துட்டு ரசித்து கேட்டுட்டு இருக்கார்.